வணக்கம். இன்றைய வேர்பல் எபிலிட்டி செஷனில் நம்ம பார்க்க போகிறது மாடல்ஸ். நம்ம மாடல்ஸ் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு விஷயம். அதாவது கேள்விகள் கேட்குறதுக்காகவும் ஒரு பெர்மிஷன் கேட்குறதுக்காகவும் கேன் ஐ, மே ஐ இப்படிங்கிற சில வார்த்தைகள் பயன்படுத்தி நம்ம கேட்டிருப்போம். அது என்னென்ன மாடல்ஸ் இருக்குது, எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மாடல்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி வேர்ப்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏரியாவில் உள்ளடக்கியது தான். இந்த வேர்ப்ஸ்க்கு உள்ளே வர்றது தான் இந்த மாடல்ஸ். வேர்ப்ஸ் வினைச்சொல். வேர்ப்ஸ் கீழே நம்ம முதலாக ஒரு வினைச்சொல், அதாவது ஒரு செயலை பற்றி படிக்கிறப்போ 3 விதமாக படிச்சிருப்போம். V1, V2, V3 அப்படின்ட்டு. ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இந்த 3 ஃபார்ம் படிச்சுட்டு அதுலேயே நம்ம டிஃப்ரென்சியேஷன்ஸ் நிறைய படிச்சிருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், ட்ரான்சிட்டிவ், இன்ட்ரான்சிட்டிவ், ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், ஹெல்பிங் வேர்ப்ஸ், ஆக்சிலரிஸ், மாடல் ஆக்சிலரிஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இப்படி நிறைய டைப்ஸ் நம்ம இதுவரையும் படிச்சுட்டு வந்திருப்போம். இதில் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ், மாடல் ஆக்சிலரிஸ் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இந்த வீடியோவோட வைக்கிறோம். மாடல் வேர்ப்ஸ் ஆர் மாடல் ஆக்சிலரிஸ். ஆக்சிலரிஸ் அப்படிங்கிறதுல இந்த 3 ஃபார்ம் இருக்குது. பி ஃபார்ம், டூ ஃபார்ம், ஹேவ் ஃபார்ம். இங்கே ஆம், இஸ், ஆர் இது எல்லாமே வந்துட்டு V1 கேட்டகரியில் வந்துடும். இது 3 V1, was, were V2, been V3. ஸோ இப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். do or does again V1, இது V2, done V3. have form, have or has V1, had V2 and another had V3 also. ரெண்டுமே had தான். Auxiliary verbs are also used with main verbs to show the tense. Tense என்ன tense பயன்படுத்தி இருக்கிறாங்க? ஃபியூச்சரா, பர்ஃபெக்டா, பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த auxiliary verbs இந்த 3 ஃபார்ம் நம்ம பயன்படுத்துவோம். It is also called as helping verbs. ஒரு மெயின் verb பக்கத்தில், அதாவது மெயின் verbுக்கு முன்னாடி I am going to market. I'm going to market. இங்க இந்த am plus going, அதாவது verb plus ing form அப்படிங்கிறப்போ அது continuous tense. இந்த continuous tense வரப்போ இந்த am பயன்படுத்துவோம். He is going to market. She is going to market. அப்போ he, she அதுக்கு he, she க்கு பக்கத்தில் is போடலாம். இந்த மாதிரியான ஹெல்பிங் வேர்ப்ஸ். ஸோ ஹெல்பிங் வேர்ப் இங்கே இந்த ஆம்ங்கிறது ஒரு ஹெல்பிங் வேர்ப். இதுலேயே இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ் எல்லாமே மெயின் வேர்ப்ஸாகவும் சம்டைம்ஸ் வரும். ஐ ஆம் அ பாய். இங்கே இந்த ஆம்ங்கிறது ஒரு மெயின் வேர்ப். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஆக்சிலரிஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ்ன்னு சொல்லலாம், ஆக்சிலரிஸ்ன்னு சொல்லலாம். இங்கே நான் இதை ஆக்சிலரிஸ்ன்னு மட்டுமே சொல்கிறேன். இந்த வேர்ப்ஸ் எல்லாமே ஹெல்பிங் வேர்ப்ஸாகவும் பயன்படுத்துவாங்க, அதே நேரத்தில் மெயின் வேர்ப்ஸாகவும் பயன்படுத்துவாங்க. இது ஒரு கான்செப்ட். இங்கே மாடல் வேர்ப்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படிங்கிற இந்த பெரிய கேட்டகரியில் மாடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று. என்னென்ன மாடல் வேர்ப்ஸ்? can, could, will, would, may, might, must, shall, should. இது எல்லாமே auxiliaries. இதை நம்ம modal auxiliaries அப்படின்னு கூட சொல்லுவோம். முதல்ல இந்த 9 மாடல்ஸ் என்னென்ன, இதோட பயன் என்னென்ன, இதை எப்படி பயன்படுத்துறது, அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Usages of modal verbs. நம்ம canல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Expressing ability. I can swim. என்னால் முடியும். அந்த என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறப்போ நம்ம கேன் பயன்படுத்துவோம்.
I can swim. Meaning, I am able to swim. என்னால் நீந்த முடியும், என்னால் நீச்சல் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். பெர்மிஷன், ஒரு இடத்துல நம்ம அனுமதி கேட்கறதுக்கு இந்த கேன் அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். Can I swim? Can I use your phone? Offering or suggestion. இந்த ஆஃபரிங் ஆர் சஜஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரிந்துரைத்தல் அப்படின்ட்டு தெளிவான தமிழில் சொல்லுவாங்க. நம்ம கலோக்கியலாக சொல்ல போனால் எனக்கு ஒரு யோசனை வருது, அது என்ன யோசனை, நீ ஏன் இதை இப்படி செஞ்சு பார்க்கக்கூடாது, நீ இதை செய்யலாமே அப்படின்ட்டு நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சஜஷன், அந்த யோசனை, அதுதான் அது. யூ கேன் ட்ரை தி ஸ்வீட், நீ இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாரு அப்படிங்கிறது இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பிட்டு பாரு, சரிங்களா? ஸோ கேன் அப்படிங்கிறது எக்ஸ்பிரஸிங் எபிலிட்டி, பெர்மிஷன், ஆஃபரிங் ஆர் சஜஷன், இந்த 3 ஏரியாஸ்லையும் நம்ம பயன்படுத்துவோம். குட், இந்த கேனோட பாஸ்ட் ஃபார்ம் தான் குட். அதே மாதிரி இதில் உள்ள 9 மாடல்ஸ்லையும் இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபார்ம்ஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் ஒரு கேள்வியில் கேட்குறப்போ அந்த டென்ஸ் என்ன டென்ஸில் எழுதியிருக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் என்ன டென்ஸில் வந்திருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கேனா குட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணலாம். பாஸ்ட் எபிலிட்டி, அதாவது அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதோடைய மீனிங் பார்க்கலாம். ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5 years old. நான் 5 வயசாக இருந்தப்பயே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அப்போவே என்னால் வந்துட்டு ஸ்விம் பண்ண முடியும். ஐ குட் ஸ்விம் வென் ஐ வாஸ் 5 years old. ஸோ இது வந்து ஒரு பாஸ்ட் எபிலிட்டி, ஏற்கனவே அந்த அப்போவே வந்துட்டு அந்த பழைய காலத்தில் அப்போவே நான் வந்துட்டு ஸ்விம் பண்ணுவேன், 5 வயசுலேயே நான் வந்துட்டு நீச்சல் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான். பொலைட் ரிக்வெஸ்ட், ஒரு மரியாதையாக ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு இந்த குட் பயன்படுத்தலாம். குட் யூ ப்ளீஸ் பாஸ் த சால்ட். சஜஷன், இங்கே முதல்ல சொன்ன மாதிரி ஒரு யோசனை சொல்கிறதுன்னு எடுத்துக்கலாம். யூ குட் விசிட் த மியூசியம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ். உங்களுக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்தால் நீங்கள் அந்த மியூசியத்தை பார்வையிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, போய் பார்த்துட்டு வரலாம். பாசிபிலிட்டி, இட் குட் ரெயின் டுடே. இட் குட் ரெயின் டுடே, இன்னைக்கு மழை பெய்யலாம், ஒரு பாசிபிலிட்டி, பெய்யாமையும் இருக்கலாம், பட் மேகங்கள் கருத்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு மழை பெய்யலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஸோ பாஸ்ட் எபிலிட்டி, நான் அப்போவே அதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது. பொலைட் ரிக்வெஸ்ட், ரொம்ப மரியாதையாக ஒரு விஷயத்தை கேட்குறது. சஜஷன், பாசிபிலிட்டி. இங்கே இந்த பொலைட் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி நான் பேச விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, உங்களுடைய பியர் குரூப் அப்படிங்கிறப்போ ஒரே வயதுடையவர்கள், உங்களைப் போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது உங்கள் வயசுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்குறப்ப குட்டுங்கிறது பயன்படுத்தலாம். இல்லை அதை எடுத்து கூடப்பா, இதை எடுத்து போடுப்பா, அதை எடுத்து போடுப்பா, வைப்பா அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தட்ட ஒரு விஷயத்தை கேட்குறப்போ அதை கொஞ்சம் கொடுங்களேன், எடுத்து கொடுங்களேன், கொஞ்சம் மரியாதையாக கேட்குறப்போ அங்கே குட் பயன்படுத்தலாம். உங்களுடைய ஒரே வயது உடையவர்கள் அப்படிங்கிறப்போ அவங்க கேன் பயன்படுத்தலாம். இதுதான் அதோடைய பயன்பாட்டு முறை, வேற ஒன்றும் கிடையாது. வில் அப்படிங்கிற இந்த மாடல் ஃபியூச்சர், இந்த ஃபியூச்சர் டென்ஸில் நிறைய நம்ம பயன்படுத்துவோம். ஐ வில் கோ டு த மார்க்கெட், ஐ வில் கோ டு ஸ்கூல். ஸோ இந்த வில் ப்ளஸ் V1 இது ஃபியூச்சர் டென்ஸில் நம்ம பயன்படுத்தியிருப்போம், அதே தான் இங்கே. ஸோ ஐ வில் கோ டு த மார்க்கெட். வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஃபார்மில் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடியது. ப்ராமிஸ், ஐ வில் ஹெல்ப் யூ, ஐ வில் ரைட் திஸ் ஃபார் யூ. உனக்காக நான் இந்த ஹோம்ஒர்க்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது, அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறது தான். ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது, அதுக்கும் அந்த வில் பயன்படுத்தலாம். வுட், இங்கே வுட் அப்படிங்கிறதும் ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட். இதுக்கு முன்னாடி நம்ம குட் அப்படிங்கிற வார்த்தை பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு பார்த்தோம். ஸோ இங்கே வுட் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பொலைட் ரிக்வெஸ்ட் வருது. பொலைட் ரிக்வெஸ்ட், வுட் யூ லைக் சம் காஃபி, குட் யூ பாஸ் மீ த சால்ட். இங்கே ஏன் இந்த வுட் குட் ரெண்டையும் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். பொலைட்டாக மரியாதையாக ஒருத்தட்ட ஒரு விஷயத்த கேட்குறது. கண்டிஷனல், அது என்ன கண்டிஷனல்? நம்ம இஃப் கிளாஸ் படிச்சிருப்போம். அந்த இஃப் கிளாஸ் அப்படிங்கிறதுல
ஒரு கண்டிஷன் இருக்கும், இன்னொரு ரிசல்ட் இருக்கும். ஸோ இது நடந்தா இது நடக்கும், இது நடக்கலைன்னா இது நடக்காது. இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அதுக்கு இதுதான் விளைவு. ஸோ அந்த கண்டிஷன் அதோட ரிசல்ட் அதே தான். ஐ வுட் கோ இஃப் ஐ ஹேட் டைம். எனக்கு நேரம் இருந்தால் நான் போவேன் அப்படிங்கிறது தான் இங்கே மீனிங். நேரம் இருந்தால் அதுதான் அந்த கண்டிஷன், நான் போவேன் அப்படிங்கிறது அந்த ரிசல்ட். தென் வுட் இன் பாஸ்ட் ஃபார்ம். அது என்ன? வில் அப்படிங்கிறது நம்ம V1 ஃபார்மாக கூட எடுத்துக்கலாம். வுட் அப்படிங்கிறது V2 ஃபார்ம், அதாவது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ இந்த வுட் அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்மில் பயன்படுத்துகிறப்ப நமக்கு வரும். when I was a kid I would go fishing. ஸோ நான் சின்ன பையனாக இருந்தப்போ மீன் பிடிக்க போவேன். அப்போது இதுதான் இங்கே சொல்லியிருக்கிறாங்க, I would go fishing, மீன் பிடிக்க செல்வேன். ஸோ when I was a kid I would go fishing. இதுதான் would அப்படிங்கிறதுடைய பயன்பாடுகள். பொலைட் ரிக்வெஸ்ட்டுக்கு would பயன்படுத்தலாம். கண்டிஷனல் would in past form. ஓகே, அடுத்து shall. இந்த shall அப்படிங்கிறது ஆஃபரிங் ஆர் சஜஷன். என்ன ஆஃபரிங் ஆர் சஜஷன் அப்படின்னா, இங்க shall we dance, இது வந்து ஆஃபரிங் கிடையாது. ஆஃபரிங்கிறது shall we go, ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஒருத்தருக்கு கொடுக்கறது, ஒரு விஷயத்தை தானமாக கொடுக்கறது அப்படி கூட சொல்லலாம். அது அந்த ஆஃபர் வேற. இங்கே வந்து ஆஃபரிங் ஆர் சஜஷன், இது வந்து ஒரு இங்கேயும் அதே மாதிரி தான், நம்ம இதை பண்ணலாமா, நம்ம இதை செய்யலாமா அப்படின்ட்டு இது ஒரு விதமான யோசனை சொல்றது தான். ஸோ shall we dance. டிட்டர்மினேஷன், அதாவது ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறது. we shall overcome. நம்ம ஒரு விஷயத்தில், அதாவது ஏதோ ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு, இதை தாண்டி நம்ம இதிலிருந்து மீண்டு வருவோம், ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். ஒரு தடவை ஒரு பாடத்தில் நமக்கு மார்க் கம்மியாக இருக்கலாம், அடுத்த தடவை ஐ ஷால் டேக் குட் மார்க்ஸ். அந்த ஷால் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனை நம்ம சொல்கிறப்ப பயன்படுத்தக்கூடியது. ஷுட், அட்வைஸ், அறிவுரை சொல்கிறப்ப. அதாவது யூ ஷுட் ஸ்டடி வெல் ஃபார் த போர்டு எக்ஸாம்ஸ். நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம், அதாவது போர்டு எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு ஒழுங்காக படிக்கணும்னு சொல்கிறாங்க. யூ ஷுட் ஸ்டடி வெல், நல்லா படிக்கணும், ஒழுங்காக நல்லா படிக்கணும். இங்கே அட்வைஸ் அவ்வளோதான், நீங்கள் நல்லா படித்தா நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ இது ஒரு அட்வைஸ். எக்ஸ்பெக்டேஷன், அது என்ன எக்ஸ்பெக்டேஷன்? எதிர்பார்ப்பு. தே ஷுட் பி ஹியர் பை நவ். அவங்க இந்நேரமும் இங்கே வந்திருக்கணுமே, இந்த நேரத்துக்குலாம் அவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்கணும். தே ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் பை நவ். இந்நேரம் அவங்க அதை முடிச்சிருப்பாங்க. இது ஒரு விதமான எதிர்பார்ப்பு. அதாவது இந்நேரம், அதாவது இந்த நேரத்தில் அங்கு அது நடந்து முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது தான் இது. தே ஷுட் பி ஹியர் நவ். மே, இந்த மாடல் மே அப்படிங்கிறது நம்ம மே மாதம், மந்த் அப்படிங்கிறது தெரியும். இந்த மே அப்படிங்கிறது இங்கே மாடல். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் அந்த ஏரியாவில் இதை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாசிபிலிட்டி, அது என்ன பாசிபிலிட்டி? இட் மே ரெயின் டுமாரோ, நாளைக்கு மழை பெய்யலாம். இட் மே நாட், பெய்யாமலும் இருக்கலாம், பெய்யலாம் பெய்யாமலும் இருக்கலாம். ஸோ மழை பெய்கிறது அப்படிங்கிறது நமக்கு எதுவும் தெரியாது, வர்ண பகவானுக்கு தான் தெரியும். பெர்மிஷன், மே ஐ ஆஸ்க் யூ சம்திங். நம்ம யார்கிட்டையாவது கேட்குறப்போ மே ஐ ஆஸ்க் யூ சம்திங், அதாவது நம்ம டீச்சர்ஸ்டே டவுட் கேட்குறப்போ சார் மே ஐ ஆஸ்க் யூ சம்திங் கேட்கலாம். மே ஐ கம் இன் சார், நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை. இப்போ அதுவே ஒரு டீச்சர் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னா அதுலேயும் இதை பயன்படுத்தலாம். எப்படி? யூ மே சிட் நவ், யூ மே சிட் நவ், யூ மே ஆஸ்க். ஸோ நீங்கள் கேட்கலாம், யூ மே சிட் நவ், யூ மே ஆஸ்க் அப்படிங்கிற மாதிரியும் இதை பயன்படுத்தலாம். இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் மே அண்ட் கேன், இங்கே ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இந்த பெர்மிஷன் அப்படிங்கிறத கேன்ல நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே மே அப்படிங்கிறது மோர் பொலைட் வே ஆஃப் ரிக்வெஸ்டிங். ஸோ இந்த மே அப்படிங்கிறது ரொம்ப பொலைட் வே. நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன் அப்படிங்கிறது ஒரே வயசுடையவங்க அல்லது உங்கள் வயசுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட நீங்கள் பயன்படுத்தலாம். அதே ஒரு வயசுக்கு மேலே அப்படின்னா, உங்கள் வயசுக்கு மேலே அப்படின்னா அங்கே மே பயன்படுத்தணும். மைட், லெஸர் பாசிபிலிட்டி, அதாவது நடக்கலாம், நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப கம்மியாக,
அந்த பாசிபிலிட்டிங்கிறதே வந்துட்டு நமக்கு உறுதியாக தெரியாது. அதுலேயும் அது வந்து பாசிபிலிட்டிங்கிறதுலையும் ஒரு கம்மி, அதாவது நடக்கும் நடக்காமலும் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதாவது இட் மைட் ரெயின் டுமாரோ பட் ஐ டவுட் இட். நாளைக்கு அது மழை பெய்யலாம், ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குதுப்பா, என்னால் நம்ப முடியாதுப்பா, அது பெய்யுமோ பெய்யாதோ. அப்படித்தான். சஜஷன் மறுபடியும் ஒரு யோசனை சொல்றதுக்கும் மைட் பயன்படுத்தலாம். டோன்ட் ஈட் ஃபாஸ்ட் ஃபுட், யூ மைட் ஃபீல் சிக் அகெயின். மஸ்ட் நெசசிட்டி, ஒரு தேவை, அதாவது ஒரு கண்டிப்பான தேவை, அவசியம் அப்படின்னு சொல்றது தான் இந்த மஸ்ட். ஐ மஸ்ட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட், எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, அதை நான் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். ஐ மஸ்ட் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். ஸ்ட்ராங் அட்வைஸ். யூ மஸ்ட் அவாய்ட் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். யூ ஷுட் அவாய்ட் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட், யூ மஸ்ட் அவாய்ட் ஈட்டிங் ஃபாஸ்ட் ஃபுட். ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது அறிவுரையை தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் லைட்டாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க மஸ்ட், நீ இதுக்கு மேலே ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அங்கே மஸ்ட். ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒரு அறிவுரையை லைட்டாக சொல்கிறதுக்கு பேர் ஷுட். அவ்வளோதான் அது ரெண்டுக்கும் வித்தியாசம். லாஜிக்கல் டிடக்ஷன். யூ மஸ்ட் பி டயர்ட், யூ ஹவ் பீன் ட்ராவலிங் ஆல் டே. அதாவது ஃபுல் டேயும் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக டயர்டாக தான் இருப்பீங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த காரணம், இதனால நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. யூ மஸ்ட் பி டயர்ட், யூ ஹவ் பீன் ட்ராவலிங் ஆல் டே. கண்டிப்பாக நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, அதை வச்சு கணிக்கிறது. ஸோ மஸ்ட் அப்படிங்கிறது நெசசிட்டி, ஒரு ஸ்ட்ராங் அட்வைஸ், லாஜிக்கல் டிடக்ஷன், இது மூணுக்கும் தான் நம்ம மஸ்ட் பயன்படுத்துவோம். இப்போ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த பாசிபிலிட்டி, பெர்மிஷன், ப்ராபபிலிட்டி அல்லது அங்கே கொடுக்கப்பட்ட பொலைட் ரிக்வெஸ்ட், ஸோ இந்த மாதிரியான பயன்கள் என்னென்ன விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒவ்வொன்றுக்கும் ஒரு 5 சென்டென்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் இந்த மாடல்ஸ் அப்படிங்கிறத எப்படி அப்ரோச் பண்ணணும், கொஸ்டின்ஸில் ஈஸியாக எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது, என்னென்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வெர்பல் எபிலிட்டி செஷனுக்காக இளமாறன். நன்றி, வணக்கம்.